தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த தருணத்தை எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அருமையாக தந்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த தருணங்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வீருவை பற்றி நாம் படித்தோம், நிக்கோதேமியை பற்றி படித்தோம், கையும் களவுமாய் பிடிபட்ட விபச்சார ஸ்திரீயை பற்றி நாம் படித்தோம். இது போன்ற காரியங்கள் நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். நான் ஸ்பைசர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது யுகங்களின் வாஞ்சை என்கிற எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதிய புஸ்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்து கொண்டிருந்தேன். அங்கே போய் தான் நான் அந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு நான் ஆரம்பித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் நாளை ஒரு புத்தகத்தை, அதாவது ஒரு பகுதியை நான் படிக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருந்த பொழுது முன்னதாகவே அதை பற்றின ஒரு வெளிப்படுத்துதலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை இந்த தருணங்களோடு சேர்த்து உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறோம். என்ன சம்பவம் என்று நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு குருடன் இருப்பான். அந்த குருடன் வழி ஓரமாய் நின்று பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். சம்பந்தமே இல்லாமல் அவனை பார்த்து சீஷர்கள் கர்த்தரிடம் ஒரு கேள்வியை கேட்பார்கள். ஆண்டவரே, இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த குத்தமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த குத்தமா என்று கேட்பார்கள். அதற்கு இயேசு, இவன் செய்த குற்றமும் அல்ல, இவனுடைய பெற்றோரும் செய்த குற்றமும் அல்ல, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுவார். அதன் பிறகு அவனுக்கு கர்த்தர் என்ன மாதிரியான அற்புதங்களை செய்தார் என்று அந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. 5ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அதன் பிறகு அவனுடைய அண்டை அயலத்தார் எல்லாரும், நீ எப்படி குணமானன்னு அப்படின்னு கேட்குறாங்க. 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. சில பேர் அவனை வந்து இவன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபைலாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி செய்ய போகிற காரியம் என்னென்றால், அந்த தருணம் என்னவென்றால், இதற்கு முன்பதாக ஒரு குருடன் பற்றி வேதாகம் தெளிவாக கூறும். ஒரு குருடன் கத்துவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நான் பார்வையடைய வேண்டும் என்று கர்த்தரிடம் கத்துவான். அவனை பார்த்து இயேசு மனதுருகி அவனுக்கு பார்வையை கொடுப்பார். ஆனால் இவனுக்கு இயேசு மனதுருகுவதின் அவசியம் என்ன? இதன் மூலமாக அங்கிருந்த ஜனங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வோமா? முதலாவது இந்த குருடனை பற்றி பார்ப்போம். இவன் ஒரு பிறவி குருடன். இவன் சிறு வயது முதற்கொண்டு நாம் பார்க்கிற இந்த அழகான உலகை பார்க்க முடியாதவன். ஒரு மலரை முகர முடியும், ஆனால் அவனால் பார்க்க முடியாது. கடலின் சத்தத்தை கேட்க முடியும், ஆனால் அவனால் பார்க்க முடியாது. குயிலின் சத்தத்தை அவனால் கேட்க முடியும், ஆனால் அவனால் அதை பார்க்க முடியாது. ஒரு பிறவி குருடன். வானவில் இருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லி இவனால் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய இவனால் பார்க்க முடியாது. மொத்தத்தில் இந்த உலகின் அழகை ரசிக்க முடியாத ஒருவனாக இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ஆண்டவர் நன்மையாகவே படைத்தார். ஆனால் பாவம் வந்தது முதற்கொண்டு இந்த உலகம் பாவத்தினால் மூழ்கிவிட்டது. பாவத்தினால் இந்த உலகம் அழிந்து விட்டது. இந்த கர்த்தர் உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு குறைவு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இந்த உலகத்தை அமைத்து தர வேண்டுமோ எல்லாவற்றையும் அமைத்து படைத்தார். ஆனால் இந்த உலகத்தில் பாவத்தை மனிதன் அனுமதித்ததினால், கர்த்தர் அனுமதிக்கவில்லை, மனிதன் இந்த பாவத்தை அனுமதித்தனால். அம்மையார் எழுதுகிறாங்க, இதே போன்ற அநேக உலகங்கள் இருக்கிறதாம். அந்த உலகங்களிலும் சாத்தான் இதே போன்ற முயற்சிகளை செய்தான். அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆதாம் பாவத்தை அனுமதித்து கொண்டார்கள். அதனால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. இந்த சீலோவாம் குலத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த குருடனை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அன்று இருந்த
அந்த குருடனின் நிலை என்னவா இருக்கும்? இந்த காலத்தில் நம்ம இப்போ இருக்கிற குருடர்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குறது. நிறைய சலுகைகள், அவங்களுடைய படிப்பு முதற்கொண்டு அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குது. பேருந்தில் கூட அவங்களுக்குன்னு தனி இருக்கைகள்லாம் இருக்குது அல்லவா? ஆனால் அந்த காலத்தில் அப்படி எதுவும் சோஷியல் கேர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குருடர்களுக்கு ஒரே வேலை பிச்சை எடுக்கணும், இவங்க வயிற்றை நிரப்பணும், இவங்க வயிற்றுக்கு ஆகாரத்தை எப்படியா தயார் பண்ணணும். இது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அவங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்களாய் நினைத்தார்கள். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய கற்பனையில் ஒன்று படிக்கிறோம்ல, நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தராக நான் எரிச்சொல்ல தேவனாய் இருந்து என்னை பயிர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவரோடும் விசாரிக்கிறவனாக இருக்கிறேன் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? அதே இது யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை கர்த்தர் காக்கிறார்னு படிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58ஆம் வசனமும் 59ஆம் வசனத்தை படித்தோம்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளும் நீங்காத கொடிய ரோகங்களும் உன்னையும் உன் சந்ததியும் அதிகமாக வாதித்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதெல்லாம் இவங்க படித்து யூதர்களுக்கு முக்கியமான புஸ்தகம் இந்த தோரா அப்படிங்கிற ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், என்னாகும், உபாகமம் அப்படிங்கிற இந்த ஆகமங்கள். இதை படித்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ குருடனாய் ஒருத்தன் பிறகுறானா, இது தேவனுடைய சாபம். நம்ம ஏற்கனவே ஒரு குஷ்டரோகியை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம்ல, அப்போ குஷ்டரோகியாக ஒருத்தன் பிறகுறானா, இது தேவனுடைய சாபம். இது அதனால தான் இந்த சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா? இப்போ புரியுதா அவங்க ஏன் அந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னு? இப்போ புரியுதா ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்கன்னு? இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான், அல்லது இவனுடைய மூதாதையர் ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால் இவனுக்கு இந்த சாபம் வந்துருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள தெளிவுபடுத்தின அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த சம்பவத்தை அங்கே நிகழ்த்துகிறார். அவர் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய மூதாதையர் செய்த பாவமும் அல்ல. ஆண்டவர் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது அவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்து வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். எனக்கு அன்பான பிள்ளைகளை, எனக்கு தெரில இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகள், சில பிறவி குருடர்கள் அல்லது சில டிசேபிலிட்டிஸோடு பிறக்கிறவங்க, கை கால் இல்லாமல் பிறக்கிறவங்க, இதெல்லாம் எப்படி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவங்க அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. என்றால் மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவர். ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மாத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. யோபு அழகாக எழுதுகிறார், நான் எவ்வளவு தூரம் சோதிக்கப்பட்டோம். யோபு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 6ஆம் வசனம் இருக்க பார்ப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அவர் அவனவே சொல்லிக்கிறார். ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாதையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கோம். இந்த குருடனை தேவன் சந்தித்ததின் நோக்கம் இன்னும் எதுக்காகன்னு சொல்ல மாட்டீங்களே, இதுக்குள்ளே இருக்க கருத்தை ஏன் சொல்ல மாட்டீங்களே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். இந்த குருடர்கள் அந்த நடந்த சம்பவத்தோட தீமை நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இவன் அவரிடம் கேட்கவில்லை. முதலாவது, இவன் இயேசுவிடம் எனக்கு குணப்படுத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை பாவத்தை என்னுடைய கண்ணை சரி பண்ணுங்கன்னு கேட்கவில்லை. சம்பந்தமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து இந்த சீஷர்கள் கேட்ப கேள்வி, இவன் செய்த குற்றமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த காரணம் கண்டுபிடிக்கிறது அல்லது குற்றம் சுமத்துவது மனிதர்களுக்கு பொதுவான காரியம் என்று நம்ம பார்த்தோம். ஏனென்றால் இந்த குற்றம் சுமத்துவது யார் முதற்கொண்டு நமக்கு வந்ததுன்னா, ஆதாம் துவங்கி இந்த குற்றம் சுமத்துகிற பழக்கம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்போது நான் ஒரு பாவம் செய்யறேன்னா எனக்கு இவன் தான் காரணம், இதுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிற குற்றம் சுமத்துகிற பழக்கம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பதிலாக இவன் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுவதற்காக இவன் பிறந்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன தேவநாமம் மகிமைப்படுது, என்ன விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, நான் அதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன். இந்த குருடன் யார் தெரியுமா?
அதுதான் நாம் தேவனை அறியாத பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறார். தேவன் நம்மை தேடி வருகிறார். நம்மை குணப்படுத்த அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்மக்கிட்ட அவர் இது கூட அனுமதி கூட கேட்கல, நான் உங்கள் வாழ்க்கையில் வரலாமான்னு சொல்லிட்டு. வழி தப்பி போன என்னை தேவன் தேடி வந்தார். வழி தப்பி வழி அறியாமல் இருந்த நம்மை தேவன் தேடி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அநேக பாடல் வரிகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா. நம்மை தேவன் தேடி வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த குருடனுக்கு தேவன் கொடுக்குற சுகத்தை பாருங்கள். அந்த எச்சை துப்பி உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி அதை குலைத்து அவன் கண்களில் பூசுகிறார். பூசினோடனே அவனை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார், சீலோவாம் குளத்திற்கு போ என்று. சீலோவாம் குளம் என்றால் என்ன? அதிலே வசனத்திலே அர்த்தம் இருக்கும். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன், அனுப்பப்பட்டவர், சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கும். அப்போது நமக்காக அனுப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து அல்லவா. நாம் எங்கு சென்றால் நமக்கு கண்கள் திறக்கப்படும்? இயேசு கிறிஸ்துவிடம் அல்லவா. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலை. இதை நம்ம இந்த ஆங்கிளில் பார்த்தா எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பாடம் நமக்கு தெரியுதுங்கிறத நம்ம பார்ப்போமே. நாம் தான் அந்த குருடன். நம்மை தேவன் தேடி வந்து நமக்கு சுகத்தை தருகிறார். அதன் பிறகு தேவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீ அந்த குளத்திற்கு போய் உன் கண்களை கழுவு, உன் கண்கள் திறக்கப்படும், உன் கண்களில் இருக்கிற அசுத்தம் நீங்கும், நீ இதுவரை பார்த்திராத காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்கிறார். இப்போது அந்த குளத்தின் பெயர் என்ன? சீலோவாம். சீலோவாம் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். இப்போது தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் கிருபையினால் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அவருடைய சத்தியத்தை சொல்லி நம்முடைய பாவம் இன்னதென்று நமக்கு சுட்டி காட்டி நம்மளை கழுவும்படியாக தேவகுமாரனை நோக்கி அல்லது நமக்காக அனுப்பப்பட்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். நாம் இப்பொழுது அந்த பாதையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் கண்களை கழுவி சுத்திகரிக்க தேவனால் கூடும். அதற்கு அவர் வழியையும் நமக்கு கொடுத்து விட்டார். நாம் அந்த பாதை we are walking the path of சீலோவாம். நாம் அந்த சீலோவாவின் பாதையில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். சீலோவாம் அப்படின்னு பைபிளில் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும்போது எனக்கு ஒரு சில வசனங்கள் பிடிப்பட்டது. ஏசாயா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போம். இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெட்சீனையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷமாக இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கிலீஷில் த ரிஜெக்ஷன் ஆஃப் மேஷியா. சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர். அந்த ப்ராஃபட்டிக் வேலை நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கதரிசன வார்த்தைக்காக இங்கே சீலோவாவின் தண்ணீர்களை இவர்கள் அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு இது இவர்கள் எதை அசட்டை பண்ணினார்கள்னா மேசியாவை அசட்டை பண்ணினார்கள் என்று அர்த்தம் கொள்ளும். ஆண்டவர் மரித்தவர்களும் அக்கிரமக்காரர்களும் பாவிகளுமாய் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். இந்த சீலோவாம் குளத்திற்கு செல்கிற பாதையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அனுப்பப்பட்டவரை நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த குருடனாய் யோசித்து பாருங்க. அவன் இதுக்கு முன்னாடி அந்த சீலோவாம் குளத்துக்கு போயிருப்பானா என்னன்னு நமக்கு தெரியாது. அதற்கு வழி தெரியுமான்னு கூட தெரியாது. இது என்னுடைய ஸ்பைசர் காலகட்டத்தில் அங்கிருந்த மாணவர்களோடு நாங்கள் விவாதித்து அவர்களிடம் நான் சஜஷன் பண்ணும்போது இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினதாக தான் நான் நம்புகிறேன். அந்த சீலோவாமுக்கு போகிற வழி இவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் இவன் செல்ல வேண்டும் என்றால் இவனுக்கு துணை ஒருவர் வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நாம் மணவாளனாகிய நமக்காக அனுப்பப்பட்டவராகிய மணவாளனின் கல்யாண விருந்து போய் நாம் நம்முடைய புதிய வாழ்க்கையை அல்லது இந்த உலகமல்லாத புதிய உலகத்தை நாம் கண்டடைய வேண்டுமென்றால் நம்முடைய உதவியாளராக ஒருவர் தேவை. இயேசு கிறிஸ்து தனியாக நம்மளை விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரா? யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்லு, நான் உங்களை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்,
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் நம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளும் யாவையும் சொல்லி அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியை பற்றி இன்னும் அதிகமாக வசனங்கள் இருக்கிறது. யோவான் 14:26 சொல்லுது, அவர் நமக்கு உதவியாளர். யோவான் 16:18 படிப்புமே, கொஞ்ச காலம் என்கிறாரே, நம்ம அவருக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே இது 16:18 படிப்போமா? தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்போதும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை அழைத்து செல்கிறவர், மணவாளனுடைய விருந்துக்கு அழைத்து செல்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. குருடனாயிருந்தோம், நம்மை சந்தித்தார். நமக்கு சுகத்தை தரும்படியாக, சுகம் என்று சொல்கிறத விட இன்னொரு விஷயம் சொல்லலாம், நமக்கு புது வாழ்வை தரும்படியாக தேவன் இப்போது நீ அங்கு செல் என்கிறார். அங்கு செல் என்கிற இடத்தில் போகிற பாதையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு உதவியாகவும் ஒரு உதவியாளர் நமக்கு கொடுத்துருக்கார், அவரே பரிசுத்த ஆவியானவர். நாம் விழுந்தால் நம்மை தாங்குவதற்கு. எத்தனை பேர் அந்த சீலோவாம் குளத்திற்கு சென்ற குருடனை தப்பாக சொல்லியிருப்பாங்க. போகிற வழியில் அவன் சுகம் பெற்ற பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது பைபிளில் போட்டிருக்கு. போகிற வழியில் நீ என்னப்பா இவ்வளோ நாள் அங்கே உட்காந்து பிச்சை எடுத்துருந்த, இப்போ எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகிற? வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், ஏறக்குறைய 1.5 மைல் அந்த சீலோவாம் குளம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவன் அந்த 1.5 மைலும் எப்படி தாண்டி இருப்பான்? அவர்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, யார்கிட்டயா உதவி கேட்டிருப்பான். அவர்கள் கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க, கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பாங்க, இது என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவனுடைய வசனத்தை நம்ம கொஞ்சம், அவனுடைய வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிப்போமே. கடைசி அவன் சொல்லுவான் பாருங்க, யோவான் 9:10 அந்த கூடன் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி, இவருக்கு இந்த குருடனுக்கு இயேசு யார் என்று தெரியல, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்றால் இவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, நாமும் அறியாமல் இருந்தோம், நாமும் ஒன்றும் தெரியாமல் நம்மை தேடி வந்த தேவன், நமக்கு இப்போ உதவியும் செய்து கொண்டிருக்கிற தேவன், உதவியாகவும் இருக்கிற தேவன் நம்மை முடிவு பரிந்தும் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இந்த சீலோவாவின் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீலோவாவின் பாதையில் நடக்கும் பொழுது அநேக சறுக்கல்கள் வரும், அநேக பாவத்தில் நாம் விழுந்து போகிற சூழ்நிலைகள் வரும், அநேக சந்தேகங்கள் வரும். இதுதான் அந்த பாதையா? இதுதான் அந்த வெளிச்சமா? தேவனை நோக்கின பாதையா? என்ன இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று அநேக குழப்பங்கள் வரும். நாம் ஆண்டவர் பழையதை பார்த்து நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, உன்னை புதியதாக நான் மாற்றுவேன் என்று நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் நாம் கலக்கமடைய வேண்டாம், நாம் கலங்கி போக வேண்டாம். பழையவைகளை பார்த்து நம்முடைய நன்மையினால் நம்மை அவர் தேர்ந்தெடுக்க முயற்சி செய்திருந்தால் அதற்கு ஈடாக ஒரு நன்மையும் நமக்கு இருந்திருக்காது. நம்மை புதிய மனிதனாய் மாற்றுவதற்கு, நான் சொன்னேன் அல்லவா, இந்த குருடனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு. அவன் இதுக்கு முன்னாடி எதையுமே அனுபவிக்கலப்பா, எல்லாம் கேட்டிருக்கிறான். நாமும் அப்படி தானே, பரலோகத்தை நாம் இன்னும் அனுபவிக்கல. பரலோக வாழ்க்கை என்று ஒன்று நமக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதாகம் சொல்லுகிறது. அது தங்கமயமான நகரம் என்று சொல்லுகிறது. அது பளிங்கி நதி ஓடுகிற நகரம் என்று சொல்லுகிறது. ஜீவ விருட்சங்கள் நிறைந்த நகரம் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை அனுபவிக்கலை. நாம் அனுபவிக்கிறதுக்கு இப்போது நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நடந்து அந்த பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். விழுகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நம்ம பயப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கடைசி காலத்தில் சாத்தான் தேவ பிள்ளைகளை அதிகமாய் நெருக்குவான். அதிகமாய் அவனை சேவிக்கிறவர்களை தவிர பாக்கி எல்லோரையும் அவன் கஷ்டப்படுத்துவான். சிலர் இதை யோசித்து பார்த்தே பயந்து கிறிஸ்தவை விட்டு வழி விலகி செல்கிறார்கள்.
இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் பண்ண முடியுமா, இதற்கு நான் என்ன செய்வேன், அதுக்கு நான் என்ன செய்வேன் யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து கர்த்தரை விட்டு விலகி போயிடுறாங்க. உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளரை தேவன் வைத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவரை பற்றி கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் அவருடைய பலன் இருந்தால் மாத்திரமே இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ முடியும். அவருடைய சத்துவத்தினால் மாத்திரமே இந்த சாத்தானை நம்மால் ஜெயிக்க முடியும். கடைசி காலம் இது புடமிடுகிற காலம். இது நம்மை சலித்து நம்மில் யார் நிலை நிற்பார்கள் என்று கர்த்தருக்குள் நிலைத்து இருக்க வேண்டிய காலம். இதில் நாம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், இதில் நாம் சாத்தானின் வஞ்சனையிலோ அல்லது சாத்தானின் தொந்தரவிலோ நாம் சாத்தான் பக்கம் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த சீலோவாம் குழலிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நீ என்னை அறியாமல் இருந்த பொழுது நான் உன்னை தேடி வந்தேன். முதலாவது. ரெண்டாவது, நீ என்கிட்ட நான் குணப்பட வேண்டும் என்று கேட்கவே இல்லை, ஆனாலும் கிருபையால் உன்னை நான் மன்னிக்கிறேன். ரெண்டாவது. மூன்றாவது, நான் உனக்கு ஒரே விஷயத்தில் தான் ஒரே கற்பனையை கொடுக்குறேன், ஒரே பிரதான கற்பனை, நீ என்னை நம்பி வா. அனுப்பப்பட்டவரை என்னை நம்பி வா, எனக்காக காத்திரு. காத்திருப்பது மாத்திரமல்ல, உனக்கு உதவியாளராக, இந்த பாதை கடினம் என்று எனக்கு தெரியும், இந்த பாதை ரொம்ப நெருக்கடியான பாதை என்று எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு உதவியாளராக ஒரு தேற்றரவாளனை உனக்காக நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை நமக்காக இங்கு கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் பின்மாரியை நாம் பெற்றுக்கொண்டு பலன் உள்ளவர்களாக, சாத்தானின் எல்லா விதமான சதிகளுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாக சீலோவாமை நோக்கின பயணத்தை நாம் தொடருவோம். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர். நமக்காக அனுப்பப்பட்டு, நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காய் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் வரப்போகிற தேவனை நோக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். மீதமான திருச்சபையின் அங்கத்தினர்களே, சபையோரே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடைசி காலத்தில் பின்மாரியை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனிடம் கேட்போம். இந்த உதவியாளர் இல்லை என்றால் நம்மால் சீலோவாமை சென்றடைய முடியாது, சீலோவாமை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்தின அன்பின் பரலோக தகப்பனே, சீலோவாமை நோக்கின பிரயாணம் எங்களுக்கு கடினமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்தீர். நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு மன்னிப்பையும் எங்களுக்கு ஈவையும் கிருபையும் கட்டளையிட்டீர். இந்த நாளிலும் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பக்கபலனாய் நீர் கொடுங்க சுவாமி. அப்பா, இந்த காலத்தில் அநேக பேர் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். நாங்கள் இந்த சபைக்கு செல்கிறோம் அல்லது இந்த நாளில் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம் என்று அநேகர் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த அவமானத்திற்குள்ளாகவும் தேவ வழிநடத்துதல் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். சீலோவாமை நோக்கி நாங்கள் பிரயாணம் செய்கிறோம். நீர் உம்முடைய இந்த உலகத்தின் கடைசி நாளில் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு உம்மை பார்த்து சந்தோஷமுகமாய் பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே.